நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய பிள்ளையோடு எவ்வாறு நடந்து வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை இமாம்கள் கிதாபுகளில் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அல் அத்ஃபால் ஹவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி கிதாபுகளே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சூழலில் வாழ்ந்த சிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புழங்கிய சிறார்கள் என்று தனி கிதாபுகளே எழுதி வைத்திருக்கிறார்கள். பாக கணக்குகளில் கிதாப் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பிள்ளையோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபில் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் சிறார்களோடு எப்படி நடக்க வேண்டும். இது சமூகத்தில் மறக்கடிக்கப்பட்ட ஒரு பண்பாக இன்று மாறிக்கொண்டே போகிறது. மேலான சகோதரர்களே, சிறார்கள் என்பவர்கள் நாங்கள் பேசினால் மாறி பேசுவதற்கு அவர்களால் முடியாது. அவர்களிடத்தில் அதிகாரம் கிடையாது. அதனால் சிறார்களை சிலர்கள் கேலியாக கிண்டலாக அவர்களை தரைக்குறைவாக நினைத்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை எங்களுக்கு சீராவிலே பார்க்க முடியுமானதாக இருக்கிறது. மேலான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை பற்றி முழு உம்மத்துக்கும் சொன்னார்கள். மன் லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா, யார் எங்களோடு இருக்கக்கூடிய சிறார்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்தவில்லையோ, அவன் என்னுடைய சமுதாயத்தினரே அல்ல, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை சார்ந்தவன் என்று சொல்வதற்கு அருகதையற்றவன் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கின்ற போது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு கட்டங்களும் மிக ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் சிறார்களை நேசித்தார்கள், அவர்களுடைய உணர்வுகளில் எவ்வளவு தூரம் பங்கெடுத்தார்கள். மேலான சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸருடைய தொழுகைக்காக வேண்டி அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள். அந்த நேரம் ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுக்கு சென்ற நேரம் அவர்களுடைய முதுகின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார்கள். நீண்ட நேரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறதோ தெரியாது, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமைக்கு மாற்றமாக சுஜூதில் நீண்ட நேரம் இருக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். மேலான சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏதாவது குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியதா, அல்லாஹ் வஹியை இறக்கி வைத்தானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்தஹலீனி, என்னுடைய இந்த பேரன் ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்னுடைய முதுகின் மீது ஏறி அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு ஒட்டகத்தின் மீது சவாரி செய்வதை போன்று அவன் விளையாடி கொண்டிருந்தான். அவனுடைய விளையாட்டுக்கு இடைஞ்சல் செய்ய நான் விரும்பவில்லை, அதனால தான் தாமதம் உண்டாகினது என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு முக்கியமான முழு உலகத்துக்கு முன்மாதிரியான ஒருவர். ஆனால் சின்ன பிள்ளைகளோடு எவ்வளவு தூரம் தொழுகையிலிருந்து நேசித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இன்று குத்பா ஓதி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய பேரை பிள்ளைகள் வந்ததும் அவர்கள் அழுது கொண்டு வந்ததும் அவர்களை மிம்பரில் இருந்து இறங்கி வந்து கட்டி அணைத்து தன்னோடு வைத்துக் கொண்டதாக வரலாறுகளில் பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயணம் போயிருப்பார்கள். ஊருக்கு வந்தால் முதலாவதாக தன்னுடைய பேரப்பிள்ளையை சந்திப்பதற்காக வேண்டி ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருவார்கள். வந்து கேட்பார்கள், எங்கே பேரப்பிள்ளைகள்? அவர்கள் அங்கும் இங்கும் விளையாடி கொண்டிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய நேரம் தெரிந்ததும் அவர்கள் நபி அவர்களை சந்திப்பதற்காக வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி அணைத்து முத்தமிட்டு அவர்களோடு பாசமாக பேசுவார்கள். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரத்த பந்த பிள்ளைகளை மாத்திரம் நேசிக்கவில்லை, எல்லா பிள்ளைகளையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்புகள் வரும். அந்த அன்பளிப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்வார்கள். சில சஹாபாக்கள் தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்து அவர்களுடைய தோட்டத்தில் காய்த்த பழங்களை கனிகளை கொண்டு வருவார்கள். யா ரசூலல்லாஹ்,
எங்களுடைய வீட்டில் கனிந்த, எங்களுடைய தோட்டத்தில் காய்த்த பழம், இதை உங்களுக்கு கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை எடுத்து அவர்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சூழ உள்ள சிறார்கள் விளையாடி கொண்டிருப்பவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இந்த பொருட்களை கொடுத்து, இந்த உணவை கொடுத்து அவர்கள் சிரித்து மகிழ்வதைக் கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். அது யாருடைய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான். அவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை நேசித்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை நேசித்தது என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை நேசித்தது மாத்திரமல்ல, அவர்களுடைய உரிமைகளில், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில், அவர்களுடைய உணர்வுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஒரு நாள் தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியோரமாக போகின்றார்கள். அந்த வீதியின் ஒரு ஓரத்திலே ஒரு சிறுவன் கவலை துவைந்த முகத்தோடு இருக்கிறார். யாரோ ஒருவருடைய பிள்ளை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவருக்கு அருகில் சென்று சிறுவனுடைய கவலையை விசாரிக்கிறார்கள். யா குலாம், என் அருமை சிறுவனே, உனக்கு ஏன் என்ன நடந்தது? ஏன் ஒரு வகையான வாட்டத்தில் இருக்கிறாய்? அந்த சிறுவன் சொல்கிறான், நான் வளர்த்த என்னுடைய செல்ல பிராணி இறந்து விட்டது என்று சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுக்கு ஆறுதல் சொல்லி அந்த சிறுவனுடைய கவலையில் பங்கெடுத்து அவருடைய உணர்வில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலக்கின்றார்கள். மேலான சகோதரர்களே, அந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளும் கடந்து விட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறிய வயதில் நடந்த சம்பவத்தை அவர் பெரியார் ஆனதற்கு பின்னாலும் அந்த சகோதரன் அந்த சிறுவனுடைய அந்த பழைய சம்பவத்தை நினைவுபடுத்தி அவரை சந்தோஷம் ஊட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவன் வளர்ந்ததற்கு பின்னால் கேட்பார்கள், யா அபா உமைர் மா ஃபகலன் நுகைர். அந்த சிறுவனை பார்த்து கேட்பார்கள், உமைருடைய தந்தையே, நீ வளர்த்த அந்த சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிராணியினுடைய, அந்த பறவையினுடைய நிலைமை என்னவானது என்று கேட்பார்கள். சிறிய வயது நடந்த சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அந்த சிறுவர், அந்த சஹாபி சிரித்த புன்முகனோடு அந்த இடத்தில் கடந்து போய் விடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை எவ்வளவு தூரம் நேசித்தார்கள். யாருடைய பிள்ளை, யாரோ ஒருவருடைய பிள்ளை, எனக்கு சம்பந்தம் இல்லை என்று விட்டுவிடவில்லை. அந்த சிறுவனுடைய உணர்வில் கலந்து அவனுடைய கவலைகளில் பங்கெடுத்து அந்த சிறுவனுக்கு ஆறுதல் கூறினார்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக இருக்கின்றது. அது மாத்திரமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுடைய உரிமையை எவ்வளவு தூரம் பேணினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சிறார்கள் தேடி தேடி வருவார்கள். ஒரு காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகில், அவர்களுடைய குணத்தில், அவருடைய பண்பாடுகளில் அவர்கள் வியந்து போயிருந்தார்கள். இன்னும் ஒரு காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்தால் ஏதாவது அன்பளிப்புகள் வந்தால், ஏதாவது பங்களிப்பு செய்வதாக இருந்தால் சிறார்களையும் விட்டு விடாமல் அவர்களையும் கவனிப்பார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் ஒரு உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபை கூட போகிறது என்று தெரிந்ததும் சிறார்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலப்புறத்தில் அமர்ந்து கொண்டார்கள். இடப்புறத்தில் மிக முக்கியமான சஹாபாக்கள், பெரும் பெரும் தியாகிகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் கிண்ணத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி பால் கறந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கிண்ணத்தை அவரிடமிருந்து வாங்கி அவருக்கு துஆ செய்தார்கள். முதலாவது மிடரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். முதலாவது மிடரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்துவிட்டு அடுத்ததாக யாருக்கு கொடுப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலமை, வலது புறத்தில் யார் இருக்கிறாரோ அவரைத்தான் முற்படுத்த வேண்டும். ஆனால் வலது புறத்தில் இருப்பவர்கள் சிறார்கள், இடது பக்கத்தில் இருப்பவர்கள் பெரும் பெரும் தியாகிகள், காபிர்களினால் கொடூரம் இழைக்கப்பட்டவர்கள், தீனுக்காக குடும்பத்தை, செல்வத்தை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பால் கிண்ணத்தை யாருக்கு கொடுப்பது? வலதுபுறத்தில் இருக்கும் சிறார்களுக்கு கொடுப்பதா அல்லது இடதுபுறத்தில் இருக்கும் பெரும் தியாகிகளுக்கு கொடுப்பதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையை பேணுகிறார்கள். அந்த கிண்ணத்தை ஏந்தி அந்த சிறார்களிடம் கேட்டார்கள், இந்த பால் கிண்ணத்தை யாரிடத்தில் கொடுக்கட்டும்? அந்த சிறார்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ்,
இது எங்களுடைய பங்கு, நீங்கள் எங்களுக்கு தந்துவிட்டு நீங்கள் மற்ற வேலையை செய்யுங்கள் என்று அந்த சிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் இருந்த அந்த கிண்ணத்தை வாங்கி எடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கவில்லை, இவர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், இவருக்கு அடித்தால் தான் என்ன, இவர்களுக்கு கொடுக்காமல் விட்டால் தான் என்ன, யார் எதை கேட்க போகிறார் என்று விட்டுவிடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பால் கிண்ணத்தை கொடுத்து அவருடைய உரிமையை பேணினார்கள். இந்த புறத்திருந்த சஹாபாக்களுக்கு திருப்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறக்கவில்லை. ஒரு வார்த்தை அந்த சிறார்களிடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் சந்தோஷம், சிறார்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை மதிக்கிறார்கள் என்று. எவ்வளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை நேசித்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, நாங்களும் எங்களுடைய சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடிய சிறார்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை பேண வேண்டும், அவருடைய கண்ணியங்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் திட்டமிட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சிறுவனையும் பார்த்து அவருடைய எதிர்காலத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். நீங்கள் இந்த சமூகத்தினுடைய முஃப்தி ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், இவருக்கு தஃப்சீருடைய கலையில் மிகப்பெரிய ஒரு திறன் இருக்கிறது, அவர் அந்த துறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுத்தினார்கள். இப்படி சஹாபாக்கள் ஒவ்வொருவரையும் சிறு பிராயத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெறிப்படுத்தி இவர்கள் எந்த துறைக்கு தகுதி என்பதை அடையாளம் கண்டு அந்த துறைகளில் அவர்களை வழி நடாத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களை வெறுமனே சில்லறைகளாக நினைக்கவில்லை. இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய எதிர்காலத்தினுடைய தலைவர்கள், இந்த சமூகத்தில் தலைமை தாங்குபவர்கள் என்று சஹாபாக்களில் வளர்ந்து வந்த சிறார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் இன்றைக்கு எவ்வளவு தூரம் சிறார்களை நேசிக்கிறோம். சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி சிறார்களுடைய மனது புண்படுகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்கிறோம். எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய சைக்கிணைகள், எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் சில நேரத்தில் எங்களுடைய சிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மேலான சகோதரர்களே, நாங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விடயம், சிறார்களை நாங்கள் ஒதுக்குகிறோம், அவர்களுக்கு மதிப்பளிக்கிறோம் இல்லை என்றால் இந்த பள்ளி வாசலில் இப்போது வயோதிபர்கள் இருக்கலாம், மார்க்க பற்றாளிகள் இருக்கலாம், ஆனால் காலம் கடக்கையில் பள்ளி வாசல் வெறித்தோடி போயிருக்கும். இமாமு முஅத்தின் என்று தொழுகை நடாத்தி தொழ வேண்டிய நிலைமை ஏற்படும். சிறார்களை மதிக்க வேண்டும். அவர்களால் முன்பின் ஏற்படலாம், அவர்களால் முன்பின் தவறுகள் ஏற்படலாம், ஆனால் அவர்களுடைய தவறுகளை வெறுக்க வேண்டுமே தவிர அவர்களை வெறுக்க கூடாது. அந்த சிறார்களுடைய உள்ளங்கள் புண்படுகின்ற விதத்தில் நாங்கள் எந்த நேரத்திலும் நடந்துவிடக் கூடாது. மேலான சகோதரர்களே, சிறார்களை நாங்கள் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும். சிறார்களுடைய உணர்வுகளை நாங்கள் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறார்களுக்கு அழகான பெயரை சொல்லி அழைக்க வேண்டும். அவருடைய நல்ல திறமைகளை பற்றி நாங்கள் பாராட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சிறுவருக்கும் அவரிடத்திலே இருந்த திறமைகளை பற்றி வலுவூட்டினார்கள், அதில் ஆர்வம் ஊட்டினார்கள். இந்த பழக்கம் எங்களிடத்தில் உருவாக வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த காலத்தில் நாங்கள் சிறார்களுடைய விடயத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய பெயரை அழகாக மார்க்கத்தின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் வைக்க வேண்டும். இதுவும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பேருபகாரமாக இருக்கின்றது. ஆனால் சமூகத்தில் மார்க்க பற்றில் ஏற்பட்ட வீழ்ச்சி, ஒரு மனிதன் தனக்கு பிறந்த பிள்ளைக்கு இஸ்லாமிய அடிப்படையில் பெயர் வைப்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல கேட்ட பேரை கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு வைக்க பார்க்கிறான். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பெற்றாரை முசீபத்தை தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பெற்றாருடைய நிலைமை மாறிக்கொண்டே போகிறது. மேலான சகோதரர்களே, இதுவும் சிறுவர்களுக்கு காட்டக்கூடிய பாசத்தில் உள்ளதுதான். அவர்களுக்கு அழகான பெயரை சுட்ட வேண்டும். நம்முடைய சமூகம் இன்றி பெயர் வைப்பதற்கு எவ்வளவு தூரம் யோசிக்கிறார்கள். நபிமார்களுடைய பெயரை வைப்பதற்கு உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. சஹாபாக்களுடைய பெயர்களை வைப்பதற்கு உள்ளம் இடம் கொடுக்கின்றதில்லை. நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்களுடைய பெயரை அந்த பிள்ளைக்கு சூட்டுவதற்கு உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. அப்துல்லா என்று பெயர் வைப்பதை விரும்புகிறார்கள் இல்லை. அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைப்பதை விரும்புகிறார்கள் இல்லை. இப்ராஹிம் என்று பெயர் வைப்பதற்கு விரும்புகிறார்கள் இல்லை. நினைக்கிறார்கள் இதெல்லாம் 1990க்கு முன்னால பிறந்தாக்கள பேர் என்று. பேரான சோதர்களே, இன்று இப்படியான மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகள் நம்முடைய ஊரிலே உருவாகி கொண்டே இருக்கிறது.
மேலான சகோதரர்களே, எங்கிருந்து பேரை வைக்கணும் எதுவுமே தெரியாது. உலமாக்கள்கிட்ட அணுகி என்ற பிள்ளைக்கு எப்படி பேர் வைக்கணும் எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பேர் சாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறாருக்கு, அந்த சஹாபிக்கு, அந்த சகோதரருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன புத்திமதி, உங்களுடைய பெயரை மாற்றுங்கள். உங்களுடைய பேர் சாப் என்று இருக்கின்றது, உங்களுடைய பெயரை சஹில் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். சாப் என்றால் அர்த்தம் சிரமத்தை குண்டானவன், கஷ்டம் பிடித்தவன், பிரச்சனைக்குரியவன் என்று அர்த்தம். உங்களுடைய பெயரை சஹில் என்று மாற்றுங்கள். நலவுகளை இலகுவாக எட்டிக்கொள்பவன், காரியத்தை வெல்லுபவன், மிருதுவான சுவாமி, இந்த பேரை மாத்துங்கன்னு சொன்னார். அவர் சொன்னார், யார சூழல்லா, என் வாப்பா வச்ச பேரை நான் மாத்த மாட்டேன். பிடிவாதமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தவில்லை, விட்டுவிட்டார். ஆனால் வாழ்க்கை பூராக அந்த பேரினால் ஏற்பட்ட அந்த அகோரம், அந்த பேரினால் ஏற்பட்ட விபரீதம், வாழ்க்கை பூராக பிரச்சனையிலே இருந்தார். தொழிலிலும் பிரச்சனை, குடும்பத்திலும் பிரச்சனை, நிம்மதியே கிடையாது. இப்போது அவர் நிலைப்பாட்டுக்கு வருகிறார், என்ற பெயரை மாற்ற வேண்டும். எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று சஹில் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டாரோ, அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் இருந்த முசீபத்தினுடைய வாயல்கள் அடைக்கப்பட்டது. அவர்களுக்கு இருந்து ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் துடையாம அப்படியே இல்லாமல் போனது. வாழ்க்கையில் பரக்கத்துடைய வாசல்கள் திறப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சிறார்களுக்கு இப்படியாப்பட்ட விடயத்திலும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று சிறார்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பண்புதான், நம்முடைய மூதாதையர்களிடத்தில் அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்று அதெல்லாம் மங்கி 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 போய்கொண்டே இருக்கிறது. யாராவது ஒருவர் பிள்ளை கிடைத்து விட்டால், அந்த காலத்தில் இருந்த மக்கள் தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த பள்ளிவாயலுடைய இமாம்களிடத்தில், முஅத்தின்களிடத்தில் கொண்டு வந்து அந்த பிள்ளைக்காண்டி துஆ செய்ய சொல்லுவார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு பிள்ளை பிறந்த நேரம் என்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடோடி வந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். யா ரசூலல்லாஹ், எனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை வாங்கி அவருடைய மடியில் வைத்து கட்டி அணைத்து முத்தமிட்டு தலையை தடாவி என்னுடைய பிள்ளைக்காண்டி துஆ செய்தார்கள். என்னுடைய பிள்ளைக்கு இப்ராஹிம் என்று பெயர் சூட்டினார்கள். மேலான சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய பிள்ளை எங்கேயும் குற்றவியலில் அம்புட்டதாக சரித்திரமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த சின்ன பிள்ளையை தாயும் தகப்பனும் நபி அவர்களிடம் துஆவுக்காண்டி கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இமாமாக இருந்து, ஒரு நல்லடியாராக இருந்து துஆ செய்தார்கள். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை உண்டாக்குகிறது. இன்று இதெல்லாம் சமூகத்தில் மறந்த ஒரு வரலாறாக போய்விட்டது. மேலான சகோதரர்களே, அது அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. அதில் அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ஒரு வியாபாரி, ஊர் நாடு முழுக்கவும் பேர் போன வியாபாரி. அது அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்களோட வியாபாரம் எப்படின்னா, பஜாருக்கு வருவாங்க, மற்றவங்களை மாதிரி சிரமப்பட மாட்டாங்க. கொஞ்ச நேரம் வியாபாரம் செய்வாங்க, நிறைய சம்பாதிச்சுட்டு போவாங்க. எத்தனையோ தலைமுறைகள் சம்பாதித்து அவர்கள் வைத்திருந்த செல்வத்தின் மூலம் வாழலாம். அவ்வளோ பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். கொஞ்சம் பேர் போனாங்க அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம், நாங்க ராவு பகலா பஜார்ல இருந்து வியாபாரம் பண்றோம், இரவு பகலா இந்த பஜார்ல இருந்து கஷ்டப்படுறோம். ஆனா நீங்க பஜார்ல கொஞ்ச நேரம் தான் செலவழிக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையை பார்த்தா, வாகனத்தை கொண்டு வந்து கட்டுறீங்க, அடுத்த நிமிஷம் ஒருத்தன் வாங்கிட்டு போறான். பொருளை கொண்டு வந்து வைக்கிறீங்க, அடுத்த நிமிஷம் உங்களை தேடி வாடிக்கையாளர் வந்து எடுத்துட்டு போறாங்க. பல நாடுகள்ல இருந்து உங்ககிட்ட பொருட்களை எடுப்பதற்கான மக்கள் வராங்க. இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டாங்க. அது அப்துல்லாஹ் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது ஒன்றும் என்னுடைய கெட்டித்தனம் அல்ல, இது என்னுடைய திறமை அல்ல. நான் பிறந்த நேரத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. கை குழந்தையாக இருந்த நேரம் என்னுடைய தாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முத்தமிட்டு என்னுடைய தலையை தடாவி எனக்காண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அந்த நல்லடியாருடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய பரக்கத் இது என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யோசிக்க வேண்டும், எவ்வளவு தூரம் இதனை நேசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பண்பாடுகள் இல்லாமல் போய்விட்டது.
மூதாதையர்கள் பிள்ளைக்கு ஒரு பரீட்சையா, நோயா, கஷ்டமா, திருமணமா, தொழிலை ஆரம்பிக்க போறாரா, எல்லா விடயத்திலும் நல்ல மக்களை தேடி சென்று துஆவுக்காண்டி வேண்டிக் கொள்வார்கள். இன்று அந்த பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இவைகள் ஒவ்வொன்றும் சமூகத்தில் மறக்கப்பட்ட, மறக்கடிக்கப்பட்ட வரலாறு. முன்னால் வந்த வரலாறுகளை புரட்டி பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான வரலாறு. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சிறார்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் அவர்களை நல்ல விதமாக நாங்கள் கூப்பிடுவது. அவர்களுடைய புறத்தில் தவறுகள் ஏற்படலாம், ஆனால் அந்த தவறுகளுக்காண்டி பதுவா செய்யக்கூடிய பழக்கம் யாரிடத்திலும் இருக்கக்கூடாது. அது யாருடைய பிள்ளையாக இருக்கலாம், தனக்கு பிறந்த பிள்ளையாகவோ, தன்னுடைய இரத்த பந்த பிள்ளையாகவோ, அல்லது யாரோ ஒருடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்காண்டி துஆ தான் செய்யணும், பதுவா செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மிஅராஜுடைய பயணம் போயிருந்தேன், அங்கே எனக்கு நரகம் காட்டப்பட்டது. அந்த நரகத்தில் அதிகமானவர்கள் பெண்கள் தான் இருந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கு பெண்கள் இவ்வளவு அதிகமா இருக்க காரணம் என்ன? பெண்கள் செய்யக்கூடிய சேவை எவ்வளவு பிரமாண்டமான சேவை! கணவனுடைய தேவை, பிள்ளைகளுடைய தேவை, வீட்டினுடைய ஏற்பாடு, இரவு பகலாக ஒரு குடும்பத்தினுடைய பின்னணியில் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் எப்படி யா ரசூலல்லாஹ் நரகத்தில் இருப்பாள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்கள் அந்த பிள்ளைகளுக்கு பதுவா செஞ்ச காரணத்தினால் நரகத்திலே அவர்கள் உலா வந்து கொண்டிருப்பார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கு துஆ செய்யக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன், யா அல்லாஹ், இவருக்கு நீ கல்வி ஞானத்தை கொடுப்பாயாக. இன்னும் சில சிறார்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சந்ததியில் பரக்கத்துக்காண்டி துஆ செய்திருக்கிறார்கள். இப்படி சஹாபாக்கள் சிறார்களாக இருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறார்களுடைய உணர்வில் பங்கெடுத்து, அவர்களுடைய கவலை கஷ்டங்களில் பங்கெடுத்து அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், அந்த சிறார்கள் எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், அது பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா சிறிய பிள்ளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு தயாராகும் போதெல்லாம் அவரால் ஆயுதத்தை தூக்கவே முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்பார், யா ரசூலல்லாஹ், நானும் யுத்தத்துக்கு வரவா என்று கேட்பார். அவ்வளவு நேசம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசத்தின் காரணமாக, அவர்களோடு நடந்த அந்த அன்பின் காரணமாக எந்த அளவுக்கு மாறினார் என்றால், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நடக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே நடப்பார்கள். இதை பார்த்து ஏனைய சகோதரர்கள் ஆச்சரியப்படுவார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் சிறார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எவ்வாறு பாடம் பெற்று நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான வாழ்க்கையை படித்து அதன் பிரகாரம் வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக.